டிஹைன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி என்ன காணொலியாக அமைய போதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்து நாங்க வவுனியா டவுனை வந்து சுத்தி பார்க்க போறோம். அந்த வவுனியா டவுன்ல என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது அந்த காணொலி ஊடாக நாங்க காட்ட போறோம். மறக்காம பாருங்க. இடத்தை முக்கியமானதை மட்டும் சொல்லுவோம். என்ன வவுனியால இருக்கிற தியேட்டர் வசந்தி சினிமா, அமுதா சினிமான்னு 2 தியேட்டர் இருக்கு. இதுதான் அந்த தியேட்டர். அந்த சைட் பாத்தீங்கன்னா வவுனியாக்குரிய காகிஸ் ஃபுட் சிட்டி. இதுதான் வவுனியாக்குரிய மணிக்கூட்டு கோபுரம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான பேங்கும் இருக்கு. பீப்புள்ஸ் பேங்க், இங்க பாத்தீங்கன்னா கொமர்ஷியல் பேங்க், அங்கால பாத்தீங்கன்னா சம்பத் பேங்க், இப்படி எல்லா பேங்கும் இங்கால சைட்ல தான் இருக்குது. பாத்தீங்கன்னா வவுனியா பொது நூலகம். இதுதான் இதுக்குள்ளாலதான் போகணும். இதுக்குள்ளால நேரப்போ அப்படி கேட்டுனா வவுனியா பொது நூலகம் வரும். வவுனியா சைவ பிரகாசா வந்து ஆரம்ப பிரிவு, அதாவது பிரைமரி செக்ஷன் இந்த ஸ்கூல், பிரைமரி செக்ஷன் ஸ்கூல் தான் இது. சின்னகள் எல்லாருக்கும் ஸ்கூல் விட்டுட்டு எல்லாரும் நினைக்கிறேன் 1ஆம் ஆண்டு இப்பதான் ஸ்டார்ட் தானே. ஸோ இப்பதான் ஸ்டார்ட். இதுதான் வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபம். இதுதான் நகரசபை பொது மண்டபம். இதுதான் நகரசபை, வவுனியா நகரசபை. இதுதான் வவுனியா சைவ பிரகாசா லேடிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா SLT மொபிட்டல் ஆஃபீஸ். இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இது பெர்மனன்ட் சொல்லுவோம், வவுனியா பெர்மனன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பொது விளையாட்டரங்கம், வவுனியா பொது விளையாட்டரங்கம். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா வவுனியாக்குரிய சிறைச்சாலை, அதாவது கைதிகள் இந்த சிறைச்சாலை இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம் இருக்குது. இதுலலாம் சிறைச்சாலைக்கு போகணும். இது நீதவாணி நீதிமன்றம். இங்கால தொல்பொருள் சாலை, அதாவது மியூசியம் இருக்கு. இது வந்து இலிப்பியடின்னு சொல்லலாம். உள்ளூர் பஸ்கள் வந்து இதுலதான் நிற்கும். இதுல இருந்துதான் உள்ளூர் சேவைக்கான பயணத்தை வந்து மக்கள் வந்து மேற்கொள்வது. இது பாத்தீங்கன்னா தர்மலிங்கம் ரோட். இதுக்குள்ளதான் வந்து மோஸ்ட்லியான உடுப்பு கடைகள், செருப்பு கடையோ, உலக கடையோ எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இது வந்து கந்தசாமி கோயில் ரோடுன்னு சொல்லலாம். இந்த ரோட் சொல்லலாம் மில் ரோடுன்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஓவியா ஹோட்டல், அதாவது கோல்ட் ரெஸ்டாரண்ட்.
தெளிவாக இருக்கு. மழை பாத்தீங்கன்னா இது அஞ்சல் அலுவலகம் வவுனியா போறீங்க. இது வவுனியா போலீஸ் ஸ்டேஷன், வவுனியா டவுனுக்குரிய போலீஸ் ஸ்டேஷன். இதுதான் பாத்தீங்கன்னா முதல் பழைய பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவா. முதல் வந்து இதுதான் பஸ் ஸ்டாண்டா இருந்தது. இது சிடிபிக்குரிய இடமா தான் இருந்தது. அங்கே பஸ் ரோஸ் செகண்ட் ரோஸ் இருந்ததுல வந்து பஸ் ரோஸ்ல வந்து லோக்கல் பஸ், அதாவது உள்ளூர் சேவை இருந்தது. செகண்ட் ரோஸ்ல வந்து வெளியிடம், அதாவது லாங் ட்ரிப். ஜெனரல் ஹாஸ்பிட்டல் வவுனியா. இதுலயும் ஒரு காங்கிரஸ் கொச்சிட்டி இருக்குது. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற காங்கிரஸ். பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய புது பஸ் ஸ்டாண்ட். இந்த காணொலியில் வவுனியா டவுன் எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை இந்த காணொலியூடாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வவுனியா மாவட்டத்தை வந்து சொந்த இடமாக கொண்ட ஆக்கள் இருப்பீங்க. வேலையாக வந்து நீங்கள் வெளிநாடுகள்லையோ இல்லை வேறு மாவட்டங்கள்லையோ போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. வவுனியா வந்து எப்போவுமே எங்கள் சொந்த ஊரை வந்து நாங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணுவோம். அந்த வகையில் இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சொந்த ஊரை மிஸ் பண்ணுற அந்த இது வந்து உங்களுக்கு வரும் நிற்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இருக்கும்போது வவுனியா எப்படி இருந்ததோ வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அப்படி இருக்குன்றதை வந்து இந்த காணொலியூடாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது போன்று இது ஒரு சுவாரஸ்யமான காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இலக்கி மற்றும் எங்களுக்கு கேமரா ஓமன் ராகவி. தொடர்ந்து பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை ஃபாலோ செய்யுங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.